श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडदेन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरबोधित छात्रवृंदं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திரமத தீபிகாவில் மங்கள ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இன்றைக்கி பதார்த்த விபாகங்களை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு எனக்கு ஒரு சில சந்தேகங்களை அனுப்பியிருந்தா. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவங்கள். சித் தத்துவம் சைத்தன்யம் இருக்கக்கூடியது சித்து, சைத்தன்யம் இல்லாதது அச்சித்து. சைத்தன்யம் இல்லாதது அப்படின்னு சொன்னால் ஞானம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஞானமில்லாத பதார்த்தங்கள்லாம் அச்சித் பதார்த்தங்கள், அச்சேதன பதார்த்தங்கள். பிரகிருதி, காலம் இதெல்லாம் அச்சேதன பதார்த்தங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆத்மா சேத்தன பதார்த்தம், ஷரீரம் அச்சேதன பதார்த்தம். இங்கே சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. எப்படி ஆத்மா சேத்தன பதார்த்தமாகவும் ஷரீரம் அச்சேதன பதார்த்தமாகவும் ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கா. ஷரீரம் வேறு, ஆத்மா வேறு தான். நாமும் ஷரீரமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினச்சிட்டுருக்கோம், ஒன்றாக பார்க்கிறபடியினால். ஷரீர விசிஷ்ட ஜீவனாக இருந்து கொண்டு ஷரீர விசிஷ்ட ஜீவாளுடைய காரியங்களை பார்க்கிறபடியினால் ஆத்மாவையும் சரீரத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஆத்மா அப்படின்னால் ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடியது தான் ஆத்மா அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில், ஆத்மா இஸ் இன்விசிபிள் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஆத்மா என்பது கண்ணால் கிரகிக்க முடியாது, கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்ம ஆத்மாவா, இப்போ ஸ்ரீகாந்த், இப்போ அவனை ஆத்மாவாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவனை பார்க்கும்பொழுது சரீர விசிஷ்ட ஜீவனாகத்தான் பார்க்குறோம். தனியாக சரீரத்தை பார்க்கறது இல்லை, தனியாக ஆத்மாவை பார்க்கறது இல்லை. ஆனால் ஷரீரம் என்பது அச்சேதனம். ஷரீரம் அச்சேதனம். அது ஒரு கட்டை மாதிரி. கட்டை எப்படியோ, ஒரு கல் எப்படியோ, அந்த மாதிரி தான் ஷரீரமும் அச்சேதனம். ஆத்மா தான் சேத்தனம். ஆத்மா தன்னுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியா ரொம்ப லோவாக இருக்கான்னு நான் வாய்ஸு. ஏன்னா ஒய்ஃபை ஒர்க் பண்ணல, இங்கெல்லாம் ஹெவி ரெயினாக இருந்தது நேற்று ராத்திரிலாம். அதனால் நான் மொபைல் டேட்டா தான் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப லோவாக இருக்கா வாய்ஸு? இல்லை கேட்குறதா? சாட் பாக்ஸில் போடுங்களேன், கிளியராக இருக்கான்னு மட்டும் சாட் பாக்ஸில் போடுங்க. ஷரீரம் என்பது அச்சேதனம். ஓகே. ஆத்மா என்பது சேத்தனம். சரி, அடுத்தது சர்வம் பதார்த்த ஜாத்தம். இனி பதார்த்தத்துடைய விபாகங்களை பார்க்க போகிறோம். சர்வம் பதார்த்த ஜாத்தம் பிரமாண பிரமேய பேதேன த்விதா பின்னம். சர்வம் பதார்த்த ஜாத்தம். லோகத்தில் எல்லாமே பதார்த்தங்கள் தான். பதார்த்தங்கள் எல்லாத்தையும் இரண்டாக பிரித்திருக்கிறோம். எல்லா பொருட்களையும் இரண்டாக பிரித்திருக்கிறோம்.
சர்வம் பதார்த்த ஜாதம் பிரமாண பிரமேய பேதேன த்விதா பின்னம். பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை என் வனமாவளஜியரை சேவிக்க போயிருந்தேன். அப்போது என்னுடைய சிஷ்யர் அங்கே இருக்கார். அவர் மூலமாக நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். அவர் என்னை பரீட்சை பண்ணி பார்த்தார். என்னை பரீட்சை பண்ணி பார்த்தார்னா அவளுடைய ஒரு இது அங்கே வந்து அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலோ வாக் பரீட்சை கொடுத்துருந்தாலோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வனமாமலைக்கு போனவாளுக்கு தெரியும். அங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்றது தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். ஒரு தனித்தனியாக பிரிச்சிருப்பாள். முதல்ல காலக்ஷேபம் சாதிக்கிறவா, அப்புறம் காலக்ஷேபம் கற்றுக்கிறவா, அதுக்கப்புறம் கைங்கரியபாரர்கள், அப்புறம் இதர புருஷர்கள், அதுக்கப்புறம் ஸ்திரீகள், இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் வானமாவளவருக்கு. காலக்ஷேபம் சாதிக்கக்கூடியவன் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை கேட்கலாமா அப்படின்னு சுவாமி சந்தேகங்களை கேட்குறேன். அடியே இந்த அபச்சாரம் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, நன்னா கேட்கலாம் அப்படின்னு. பதார்த்த வஸ்துனோஹோ கிம் வைலட்சண்யம், இதான் முதல் கேள்வி. பதார்த்தத்துக்கும் வஸ்துவுக்கும் என்ன வைலட்சண்யம், என்ன வித்தியாசம்? பதார்த்தம்னா என்ன, வஸ்துனா என்ன? இப்போ சாமான்யமாக தமிழில் பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னு இருக்குது. வஸ்து அப்படின்னாலும் பதார்த்தம்னாலும் ஒரு பொருள், ஒரு பொருளை குறிக்கக்கூடியதான ஒரு சொல். பதார்த்தம்னா என்ன, வஸ்துனா என்ன அப்படின்னு கேட்டார். அடியேன் சொன்னேன், தெரியல, நான் சொல்கிறேன், நான் பார்க்கலாம். பதார்த்தம் அப்படின்னால் எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் இருக்கக்கூடியது, பெயர் உருவம் என்பது இல்லாமல் இருக்கக்கூடியது. வஸ்து அப்படின்னால் பெயர் உருவம் இதெல்லாம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சாதிச்சார், ஓரளவு ஏற்றுக்கலாம், இதுதான் சித்தாந்தம்ன்றது கிடையாது, ஓரளவு ஏற்றுக்கலாம், நல்ல சமாதானம் தான், ஆனால் முழுமையாக இதுதான் சித்தாந்தம்ன்றது கிடையாது அப்படின்னு சொன்னேன். அந்த எதுக்கு ஞாபகம் வந்தால் பதார்த்தா அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வந்து, சர்வம் பதார்த்த ஜாத்தம், எல்லா பொருள்களும் இரண்டு விதமாக லோகத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. பிரமாணம் பிரமேயம் சேத்தி. பிரமாணம் அப்படின்னால் ஒரு வஸ்துவை உள்ளபடி ஒருவனுக்கு காட்டி கொடுக்கக்கூடியது பிரமாணம். உள்ளதை உள்ளபடி காட்டி கொடுக்கக்கூடியது பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரமாணம்னா ஒரு வஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியது, எப்படி இருக்கோ அப்படி காட்டி கொடுக்கக்கூடியது பிரமாணம். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என் கண் முன்னாடி என்னோடய வாட்ச் இருக்குது, இயம் கட்டி அப்படின்னு எனக்கு தோன்றது. அந்த ஞானத்துக்கு பேர் வந்து அந்த பிரத்யக்ஷ பிரமாணம். அது கண்ணால் பார்த்து உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வது, எனக்கு காட்டி கொடுக்கறது, அது பிரமாணம். பிரமேயம் அப்படின்னால் முன்னாடி சொன்ன பிரமாணத்தின் மூலமாக ஒரு வஸ்துவை அறிந்து கொள்வது என்பது பிரமேயம். பிரமாணம் பிரமேயம் அப்படின்னு ரெண்டு. பிரமாணம் என்பது ஒரு வஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியது, பிரமேயம் என்பது அந்த பிரமாணத்தின் மூலமாக அறியப்படக்கூடியதான வஸ்து. சரி, பிரமாணானி த்ரீன் ஏவ. பிரமாணங்களை நாம் மூணு விதமாக ஒத்துக்கிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு மூன்று விதமாக பிரமாணங்களை ஒத்துக்கிறோம். பிரத்யக்ஷம்னா இந்திரியங்கள் மூலமாக ஏற்படக்கூடியதான ஒரு அறிவு, உண்மையான அறிவு. அனுமானம் என்றால் ஊகித்து தெரிந்து கொள்ளக்கூடியது. சப்தம் என்றால் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியது. இப்படி மூன்று விதமான பிரமாணங்களை நாம் ஏற்றுருக்கோம். இன்னும் நிறைய பிரமாணங்கள் இருக்குது.
நியாய வைசேஷிகர்கள் உபமானம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை சேர்த்துக்கிறார். மீமாம்சகர்கள் 5 பிரமாணம் ஒத்துன்றிருக்கவா சில பேர், 6 பிரமாணம் ஒத்துக்கின்றிருக்கவா சில பேர். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி அப்படின்னு 6 பிரமாணங்களை ஒத்துன்றிருக்கிறவாள் பிரபாகராள், பாட்டாள், இப்படிலாம் இருக்குது. அத்வைதிகள் 6 பிரமாணங்களை ஒத்துன்றிருக்கா. சில பேர் ஐதிஹ்யம் அப்படின்லாம் 7 பிரமாணங்களை ஒத்துக்கிறவா கூட சில பேர் இருக்கா. ஒரே ஒரு பிரமாணத்தை ஒத்துக்கிறவர் கூட இருக்கார், சாருவாக்கன். பிரத்யக்ஷந்தான் பிரமாணம், மற்றவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு ஒத்துக்கிறவரும் இருக்கார் சாருவாக்கர். பிரத்யக்ஷம் மட்டும்தான், கண்ணால் பார்ப்பது மட்டும்தான் உண்மை, மற்றபடி அனுமானமோ சப்தமோ எதுவுமே கிடையாது. பிரத்யக்ஷம் பிரமாணம் அப்படின்னு ஒத்துன்றிருக்கிறவர் சாருவாக்கன். பௌத்தன் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு ஆகமம்னு அவருடைய சித்தார்த் என்ன வேதம் சொன்னாரோ அந்த சித்தார்த்தரால் சொல்லப்பட்டதான வேதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பிரமாணத்துலேயும் நிறைய விசாரங்கள் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் யார் யார் எப்படி எப்படி ஒத்துன்றிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னால் சென்னை மயிலாப்பூர் ஆண்டவன் ஆசிரமத்தில் ஷண்மத சங்கிரகம் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு புஸ்தகம் இருக்குது. இதை வாங்கி வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா மற்ற மதங்களினுடைய விஷயங்கள்லாம் தெரியும். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கும். அதே மாதிரி வேதாந்த விஷயங்கள் தெரியணுன்னா மும்மத சாரம் அப்படின்னு புக்கு இருக்குது. அதில் விசிஷ்டாத்வைத அத்வைத துவைத விஷயங்கள்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கூட. சரி, போட்டோம். பிரமாணானி த்ரீன்யேவ, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். த்ரீன்யேவ அப்படின்னு ஒரு ஏவகாரம் இருக்குது, 3 மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, 4வது ஒரு பிரமாணமும் இல்லை, 3 பிரமாணங்களில் ஒரு பிரமாணத்தை கழிச்சுட்டு 2 பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் த்ரீன்யேவ ஏவகாரம். நாராயணனே நமக்கே பறை தருவான், 2 ஏவகாரம் இருக்குது பாருங்க. யார் பறைன்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? நாராயணனே. நாராயணன் தான் கொடுக்கணும். நமக்கே யாருக்கு கொடுக்கணும்? நமக்கு தான் கொடுக்கணும். பகதாதுக்காரனுக்காக கொடுப்பார், நமக்கு தான் கொடுக்கணும். நாராயணனே நமக்கே. அந்த மாதிரி த்ரீன்யேவ பிரமாணானி த்ரீன்யேவ. அடுத்தது பிரமேயம் துவிதம். பிரமேயமானது இருக்கக்கூடியதான வஸ்துக்களை 2ஆக பிரித்தார். பிரமேயம் துவிதம், 2 பிரமேயம். எப்படி? திரவியம் அத்ரவியம் அப்படின்னு 2ஆக பிரித்தார். திரவியம் அப்படின்னால் வஸ்துக்கள், அத்ரவியம் அப்படின்னால் வஸ்துக்கள் இடத்துல இருக்கக்கூடியதான குணங்கள். சிம்பிளாக சொல்கிறேன். பார்ட்னஸ், பாட் அந்த ரூபம், கலர். இப்போது திரவியம்னா கடஹா, குணம்னா அந்த கட ரூபம், கலர், ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த கட ரூபம். இந்த மாதிரி குணங்களை 10 ஒத்துன்ருக்கணுமோ. குணங்கள்னு சொல்லலை, மற்ற சாஸ்திரங்களில் குணங்கள்னு சொல்லியிருக்கா, நாம் அத்ரவியம் அப்படின்னு சொல்கிறோம். ந திரவியம் அத்ரவியம், திரவியம் இல்லாதது அத்ரவியம். பிரமேயம் துவிதம், திரவிய அத்ரவிய பேதாத். திரவியம்னு ஒன்று, அத்ரவியம்னு ஒன்று அப்படின்னு பிரமேயத்தை 2 விதமாக சொல்லியிருக்கோம். இப்போது திரவியம்னா என்ன? அடுத்தது திரவியம் துவிதம். ஜடம் அஜடம் சேத்தி. திரவியம் 2 விதம், ஜடம்னு ஒன்று, அஜடம்னு ஒன்று. ஜடம்னா அச்சேதன பதார்த்தங்கள், அஜடம்னா சேத்தன பதார்த்தங்கள். ஜடம் 2 விதம், பிரகிருதி, காலம். ஜட பதார்த்தங்கள் அப்படின்னா அச்சேதன பதார்த்தங்கள்னு அர்த்தம். அச்சேதன பதார்த்தங்கள் 2 விதம், பிரகிருதி ஒன்று, காலம் ஒன்று.
பிரகிருதி சதுர்விம்சதி தத்வாத்மிகா. பிரகிருதியானது 24 தத்துவங்களை கொண்டது. என்னது? பிரகிருதி, மகத்து, அகங்காரம். இப்போ இப்படி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா இன்றைக்கி டைம் கிடைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளைக்கு அஷ்டமி, மண்டே அன்றைக்கி கிளாஸ் இருக்கும். நான் இன்றைக்கி பகலுக்குள்ளே என்ன பண்ணுறேன், காலேஜில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டு பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஃபுல் டேபிள் போட்டு பிடிஎஃப் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஸ்பஷ்டமாக புரிகிறா போல். அதாவது இங்கிலீஷ்லேயே, அதாவது டிரான்ஸ்லிட்ரேச்சர் பண்ணி இங்கிலீஷ்லேயே அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சுலபமாக புரிகிறா போல் அனுப்புகிறேன். பிரகிருதி, மகத்து, அகங்காரம். அந்த அகங்காரமானது 3 பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரா அப்படின்னு 3 பிரியும். சாத்விக அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள் உண்டாருது. ஏகாதச இந்திரியங்கள்னால் என்னென்னது? சக்ஷு, ஸ்ரோத்ரம், கிராணம், ரசனம், துவக்கு, அதாவது கண்ணு, காது, மூக்கு, சுவை, தொடு உணர்ச்சி அப்படின்னு 5 ஞானேந்திரியங்கள். அறிவை கொடுக்கக்கூடியதான இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள். இந்திரியங்கள்னால் புலன்கள்னு அர்த்தம். 5 ஞானேந்திரியங்கள். மறுபடியும் சொல்கிறேன். கண், காது, மூக்கு, சுவை, தொடு உணர்ச்சி, சக்ஷு, ஸ்ரோத்ரம், கிராணம், ரசனம், துவக்கு என்பதாக 5 ஞானேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்கள் என்னென்னது? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். மறுபடியும் சொல்கிறேன். வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அதாவது பேசுதல், கை, கால், மூத்திர விசர்ஜனம் பண்ணுற இடம், மல விசர்ஜனம் பண்ணுற இடம். இது 5 கர்மேந்திரியங்கள், செயலை செய்யக்கூடியதான இந்திரியங்கள். ஏகம் மனஹா, தனியாக மனசு. மனசை பற்றி நிறைய விசாரம் இருக்குது. நம்ம இந்த கிரந்தத்துக்கு ஏற்றா போல் மனசு தனியாக கர்மேந்திரியமாகவும் செயல்படும், ஞானேந்திரியமாகவும் செயல்படும். இந்த மனசு படுத்துகிற பாடு இருக்கே ரொம்ப தாங்கவே முடியாது. அதனால தான் தனியாக வச்சுட்டா. கர்மேந்திரியமாகவும் செயல்படும், ஞானேந்திரியமாகவும் செயல்படும். ஆக ஏகாதசி இந்திரியங்கள் எவ்வளோ ஆச்சு? பிரகிருதி, மகத்து, அகங்காரம், ஏகாதசி இந்திரியங்கள் அப்படின்னு 14 தத்துவங்கள் ஆச்சு. அப்புறம் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு சொன்னேன்னு இல்லையோ, அதில் தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள் உண்டாருது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு 5 தன்மாத்திரைகள் உண்டாருது. இந்த 5 தன்மாத்திரைகள்லேருந்து ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 மகாபூதங்கள் உண்டாருது. 14 10 24 தத்துவங்கள் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இன்றைக்கும் டேபிள் அனுப்புகிறேன். இது ஒவ்வொன்றுத்தை பற்றியும் நம்ம 4வது அவதாரத்தில், பிரகிருதி அவதாரத்தில், பிரகிருத்தின்னா என்ன, மகத்துன்னா என்ன, அகங்காரம்னா என்ன, லக்ஷணம் சொல்லி ரொம்ப, அதாவது டெஃபினிஷன் சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவார் 4வது அவதாரத்தில். இப்போ 24 தத்துவங்களுடைய பேரை தெரிஞ்சுருந்தீங்களா? பிரகிருதி சதுர்விம்சதி தத்வாத்மிகா. காலஸ்து உபாதிபேதேன த்ரிவிதா. காலம் 3 விதம். பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம் அப்படின்னு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். உபாதிபேதேன, உபாதினா சம் ரீசன் அப்படின்னு அர்த்தம்.
ஏதோ ஒரு காரணத்தினால காலம் 3 விதமாக பார்க்கப்படுகிறது. என்ன காலம், என்ன 3 விதம், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஒரு வஸ்து தான் ரீசன். நான் ஸ்ரீகாந்தை நேற்று காஞ்சிபுரத்திலே பார்த்தேன். ஸ்ரீகாந்தை நேற்று பார்த்தேன். அப்போது அது பூத காலம். ஸ்ரீகாந்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன், வர்த்தமான காலம். ஸ்ரீகாந்தை நாளை காலை பார்ப்பேன், இது பாவினி காலம், அதாவது வருங்காலம். அப்போ ஸ்ரீகாந்த்ன்றது இங்கே உபாதி. காலஸ்து உபாதி பேதேன த்ரிவிதா. அடுத்தது ஜடமாச்சா, ஜடம் 2 விதம், பிரகிருதி காலம். அஜடந்து திவிதம். அஜடம்னா சேத்தன பதார்த்தங்கள். சேத்தன பதார்த்தங்களை 2 விதமாக பிரித்திருக்கிறார். எப்படி? பராக்கு பிரத்யக் சேதி. பராக்குன்னு ஒன்று, பிரத்யக்குன்னு ஒன்று, இப்படி சேத்தன பதார்த்தங்களை பிரித்திருக்கிறார்கள். இப்போ பராக் அப்படின்னா மற்றவர்களுக்காக பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரத்யக்னா தானாகவே பிரகாசிக்கக்கூடியது. இப்போ ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம் அப்படின்றது பிரத்யக்கு. பரஸ்மாயேவ பாசமானத்துவம் அப்படின்றது பராக்கு. இப்போ ஒரு லைட் இருக்கு, நல்லா உதாரணத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு ரூமில் லைட் இருக்குது. இப்போ நான் இந்த ரூமில் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க என்ன, நான் இந்த ரூமில் உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு மேலே வந்து இருக்குது, லைட் இருக்குது. இப்போ அந்த லைட்னால லைட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வெளிச்சத்தினாலே, அந்த சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அதுக்கு பேர் தண்ட தீபா, அந்த தண்ட தீபத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரஸ்மா இந்த ரூமில் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாத்தையும் அது 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 காண்பிக்கிறதுனால அது பிரயோஜனப்படலை. இங்கே பாருங்க, இப்போ இந்த வாட்ச் இருக்குது, அது பிரயோஜனப்படலை, என் கண்ணுக்கு தான் தெரிகிறது. அப்போ அது என்ன பண்ணுறது? தனக்காக தான் பிரகாசிக்கலை, மற்றவர்களுக்காக தான் பிரகாசிக்கிறது. அது பராக். பிரத்யக் அப்படின்னா எனக்காக நான் பிரகாசிச்சுக்கிறேன். இந்த வாட்சை வந்து வேற ஒன்று பண்ணலை, நான் தான் வந்து பிரகாசிக்கிறேன் இல்லையா? நான் தான் எனக்கு என் தேவையை நான் தான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நான் வேற ஒன்றை எதிர்பார்த்து இல்லை. கேட்கலாம், இப்போ நீங்கள் தண்ட தீபத்தினுடைய வெளிச்சத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அந்த வெளிச்சம் இல்லைன்னாலும் எனக்கு என்னுடைய ஞானத்திற்கு எட்டக்கூடிய வஸ்துக்கள் தான் எல்லாமே. ஏன்னா என் ஞானம் எனக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்குது. பராக்கு பிரத்யக்கு. பரஸ்மாயேவ பாசமானத்துவம் பராக், ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம் பிரத்யக் அப்படின்னு சொன்னோம். பராக் அப்படி த்விதா. பராக் அப்படின்றது 2 விதம். என்ன? நித்திய விபூதி தர்மபூத ஞானம் சேத்தி. நித்திய விபூதினா ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் தான் நித்திய விபூதி. கடைசியில் கேளுங்க சுஜாதா, இப்போ முடியாது, அது வந்து நான் வந்து மியூட் போட்டிருக்கேன். நித்திய விபூதி தர்மபூத ஞானம். இப்போ நித்திய விபூதி அப்படின்றது ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் சேத்தனமா அச்சேத்தனமா அப்படின்னு கேட்டால் சேத்தனம் அப்படின்னு வேதம் சொல்லிடுது. நாம் அதில் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. சுவாமி அது ஒரு இடம் தானே, ஒரு இடத்த போய் எப்படி, ஒரு ஸ்தானத்தை போய் எப்படி, ஒரு பதத்தை போய் எப்படி நம்ம வந்து சேத்தனம்னு சொல்ல முடியும், அச்சேத்தனம் தானே சொல்லணும் அப்படின்லாம் கேட்கலாம். வேதம் ஸ்ரீவைகுண்டத்தை சேத்தனம்னா சொல்லியிருக்குன்னு இந்த சுவாமி சொல்கிறார், அஜட பதார்த்தமாக சொல்லியிருக்குன்னு. சில ரகசிய சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா நித்திய விபூதியை அச்சேத்தனமாகவும் எடுத்திருக்கிறார்கள். தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் அச்சேத்தனம் கிடையாது, சேத்தனம்தான். அச்சேத்தனம் ஏன் விவகாரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சேத்தனஸ்ய ஞானோபகாரகத்வாத் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரங்களில் ரொம்ப அழகாக விசாரம் பண்ணி சொல்கிறார். தர்மபூத ஞானமானது எப்படி அஜட பதார்த்தமாக ஆகும்
அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அஜட பதார்த்தம் பராக் அப்படின்றது 2 விதம். தர்மபூத ஞானம், நித்திய விபூதி. பிரத்யேகபி துவிதா, பிரத்யேகம் 2 விதம். ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு 2 விதம். ஜீவன் ஒருத்தர், ஈஸ்வரன் ஒருத்தர். இவா 2 பேரும் தனக்காக தான் பாசித்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், தனக்காக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். ஜீவன் ஈஸ்வரன். ஜீவா திரிவிதா பத்த முக்த நித்திய பேதாத். ஜீவன் 3 பேர். பத்தன் ஒருத்தர், முக்தன் ஒருத்தர், நித்தியன் ஒருத்தர். பத்தன், இப்போ நாமெல்லாம் பத்த ஜீவர்கள். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இருக்கக்கூடியதான ஜீவர்கள் பத்த ஜீவர்கள். நான்முகப் பெருமாள் தொடக்கமாக ஒரு புல்லு வரைக்கும் இருக்கக்கூடியதான ஜீவர்கள் பத்த ஜீவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. முக்தன் அப்படின்னா முன்பு பத்தனாக இருந்துவிட்டு பின்பு மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் முக்த ஜீவர்கள். நித்தியர்கள் எப்பொழுதுமே பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன், குமுதன், குவிந்தன், இப்படிலாம் 8 பேர் சொல்கிறாரோ இல்லையோ, அந்த நித்திய ஜீவர்கள் அவர்கள்தான். இப்படி ஜீவன் 3 விதம். பத்தன், முக்தன், நித்தியன் அப்படின்னு. பத்தோபி திவிதா, பத்தன் 2 விதம். நாம தானே பத்தர்கள், அவர்கள்லாம் 2 விதம். புபுக்ஷுஹு முமுக்ஷுஹு பேதாத். போக்தும் இச்சுஹு புபுக்ஷுஹு, மோக்தும் இச்சுஹு முமுக்ஷுஹு. எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்கள் புபுக்ஷுஹு. எதுவுமே வேணாம் சாமி விட்டு விலக ஆசைப்படக்கூடியவர்கள் முமுக்ஷுஹு. 2 பேர் பத்தர்கள். நன்னா குலோப் ஜாமை என் முன்னாடி வச்சா எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. நான் கம்ப்ளீட் டயபெட்டிக் பேஷண்ட். என்னோடய 30 வயசில் வந்து இன்றைக்கி 12 வருஷம் ஆகுது, 42 வயசு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. விட்டு விலகச் செல்ல ஆசைப்படணும். நான் அப்படியே ஆசைப்பட்றேன். யாராவது ஆற்றுல பண்ணி வச்சா திருட்டுத்தனமாக போய் சாப்பிட்டு வரேன், யாருக்கும் தெரியாமல் டப்பாவை திறந்து சாப்பிட்டு வந்துடுறேன். அப்போ போக்தும் இச்சுஹு, அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்கள் போக்தும் இச்சுஹு புபுக்ஷுஹு. முமுக்ஷுஹு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சாமி? எதுக்கு சுவாமி இதெல்லாம் இல்லையா? ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னார் இல்லையா ஆழ்வார். அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு விட்டு விலகி செல்ல ஆசைப்படக்கூடியவர்கள் முமுக்ஷுஹு. பத்தர்களில் 2 பேர். புபுக்ஷுஹு திவிதா, அர்த்தகாமபரா தர்மபரா. எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்கள் 2 பேர். அர்த்தகாமபரா, அர்த்தத்து மேலே தான் ஆசை. துட்டு இருக்கணும். அர்த்தம்னா வெறும் பைசா மட்டும் இல்லை. அர்த்தம்னா பொருள்னு வச்சுக்கலாம். அர்த்தம்னா வஸ்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. வஸ்துவை குறிக்கக்கூடிய சொல் அர்த்தம். அர்த்தம்னு அதே சமயம் தனத்தை குறிக்கக்கூடிய சொல். தன மூலம் இதம் ஜெகத்துன்றான் இல்லையா பெருமாள் காளிதாசன். இப்போ எப்படி இருக்குது? அர்த்தகாமபரகா, ஒரு பொருளை அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்கள். தர்மபரகா, தர்மத்தை செய்ய விரும்பக்கூடியவர்கள். சுவாமி உலகத்தை விட்டு பிரிய ஆசைப்படல, உலகத்தை விட்டு என்னை விலக்க வேண்டாம். எப்போ நான் வந்து காஞ்சிபுரம் தேப்பெருமாள் சன்னதியில் இருந்து கொண்டு வரவா போகிறவா பாகவத்தால் இருக்காளோ இல்லையோ அவளுக்கெல்லாம் நான் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். மற்றுமோர் தெய்வம் உண்டென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றேன் உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னார் ஆழ்வார். மற்றுமோர் தெய்வம், எனக்கு அவெல்லாம் வேண்டாம் சுவாமி, எங்கேயும் போல வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதியில் இருந்து கொண்டு பாகவதாலு கைங்கரியம் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே வேண்டாம் சுவாமி எனக்கு. நான் மோட்சத்துக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. பாவோ நானியத்திர கச்சதி, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒன்று தான் ஓணும், பாகவதாலு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். இது தர்மபரன். தர்மபரஹா துவிதா, தர்மபரன் 2 பேர். தேவதாந்திர பரஹா பகவத் பரஸ்சேதி.
தேவதாந்தரங்களுக்கு தர்மங்களை செய்ய ஆசைப்படக்கூடியவர்கள் ஒருவர், மற்றொருவர் பகவத் பரஸ்டேதி, சாட்சாத் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் என் வேலை, மற்றபடி வேறு வேலையே இல்லை. நன்னா புரிஞ்சுக்கணும். தவறாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று, தேவதாந்தரங்களுடைய கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் சொன்னா, சுவாமி என் நம்பிக்கை ஏன் பாழடிக்கிறீங்க நீங்கள்? எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டிருக்கா. நான் ஷிரடி சாயியோட டிவோட்டியாக இருக்கேன், என் நம்பிக்கையை ஏன் பாழடிக்கிறீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இருக்கலாம், தப்பு இல்லை, தாராளமாக இருக்கலாம். பிரபத்தி செய்து கொண்டவர்கள், பரநியாசம் செய்து கொண்டவர்கள் எம்பெருமானிடத்தில் தான் எல்லாவற்றையும் கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு ஒரு நியத்தி. இப்போ நான் எங்கள் அப்பாவிடத்துல பரநியாசம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பாவுக்கு அடிமை நான். இப்போ எங்கள் அப்பா ஆற்றுல இருக்கார், அவருக்கு அடிமை நான். நான் அவருக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்து கொண்டு அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்துல போய் கேட்குறதுன்றது நியாயமாக இருக்குமா? இருக்காது. எதாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்பா எனக்கு இந்த ரூமில் காற்று வரல, ஃபேன் போட்டுக்கிட்டோமா, இந்த ரூமில் எனக்கு ஏர் கூலர் வேலை செய்யலை, போட்டு சரி பண்ணிக்கிட்டோமா, இப்போ நான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும், போய் பக்கத்தாத்தில் கேட்க முடியுமா? என்னுடைய மனைவி என்னிடத்தில் தான் கேட்போம், என்னுடைய குழந்தைகள் என்னிடத்தில் தான் கேட்பா. நான் எப்படி எங்கள் அப்பா கிட்ட கேட்குறனோ அது மாதிரி என்னுடைய குழந்தைகள் எது தேவையாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் கேட்பா. ஆகையினால தேவதாந்திரங்களை சேவிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவா அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போகலாம், சேவிக்கலாம், ஒன்றுமே வேண்டிக்காமல் பிளைண்டாக வந்தால் போகலாம். இப்போது நம்ம மனசு ஒரு குரங்கு, சஞ்சலம்கி மனக்கிருஷ்ணன்னா அர்ஜுனன். நாம் சும்மா இருக்க மாட்டோம். கோவிலுக்கு போனால் எல்லாத்தையும் வேண்டிப்போம். கஷ்டத்து யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடந்திருக்கும், விதிவசாத்து நல்லது நடந்திருக்கும், அதனால் நமக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு தேவதாந்திரங்கள் இடத்துல பிரார்த்திப்போம். அப்படி பிரார்த்தித்தால் பகவானிடத்தில் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். நாம் ஒன்றே புகலிடம் என்று உணர்ந்தவர் காட்ட அப்படின்னு நாம் இருக்கும்பொழுது, புகலிடமாக ஒருவனை பற்றி கொண்டு அவனிடத்தில் ஏதோ தோஷம் இருந்தால்தான் நீங்கள் இன்னொருத்தனை போய் நாடணும். இப்போ என்கிட்ட நீங்கள் வாசிக்கிறீங்க, ஏறக்குறைய 86 பேர் 87 பேர் இருக்கீங்க, 86 என்னை தவிர்த்து 85 பேர் இருக்கீங்க. இப்போ இந்த 85 பேரை என்கிட்ட வாசிக்கிறீங்க, நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், என்னிடத்துல தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம், நான் சரியாக உங்களுக்கு சொல்லி தரலன்னு அர்த்தம். அது மாதிரி பெருமாள் உங்களுக்கு சரியாக கொடுக்கலன்னு அர்த்தம், பெருமாள் இடத்துல உங்களுக்கு விஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தம். அது தேவதாந்திர பரகா பகவத் பரகா. பிரபத்தி செய்து கொண்டவர்கள் இப்படி பண்ணவே கூடாது. பிரபத்தி பண்ணிக்காதவா பிரபத்தி பண்ணிக்கணும். பரநியாசம் பண்ணி கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக பரநியாசம் செய்து கொள்ள வேண்டும். பிரபத்தி பண்ணிக்காதவா போகலாமா அப்படின்னா போகலாம். சரி, அதுக்காக ரோட்டில் நான் நடந்து போகிறேன். இப்போ இந்த ஆடி மாதம் எங்கள் ஊர் ஃபுல்லாக, மதுராந்தகம் பக்கத்தில் கிராமம், எங்கள் ஊர் ஃபுல்லாக அம்மன் திருவிழா நடக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், காப்பு கட்டுறது அதெல்லாம். நான் போகிறேன், கார்த்தால எதிர வந்துட்டா, அதுக்காக நான் தலையை திருப்பின்லாம் போகக்கூடாது. பரமபாகவதர்களான பிரம்மனும் சிவனும் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்கிறார். அவள்லாம் பரம பாகவதால் இல்லையா, முதல் பாகவதர் அவள்லாம். பாகவதர்னா பகவத் பக்தர்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவளை கை கூப்பி சேவிக்கலாம், தப்பே கிடையாது, மரியாதை பண்ணணும். எங்காத்து வாசலில் அம்மன் ஏழுனான்னா அவருக்கு சகல விதமான மரியாதைகளும் பண்ணுவா. நம்ம ஆற்றுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மரியாதைகளை செய்துத்தான் அனுப்புவார்கள். இப்படி தேவதாந்திர பரகா பகவத் பரஸ்சேதி. அதுக்கப்புறம் முமுக்ஷு திவிதா, கைவல்யபரா மோக்ஷபரஸ்சேதி. முமுக்ஷு 2 விதம், கைவல்யபரன் ஒன்று, மோக்ஷபரன் ஒன்று. இப்போ கைவல்யபரன் அப்படின்றது, கைவல்யம்னு ஒன்று இருக்குது, ஆத்மானுபவம் பண்ணுறது. அதை பற்றி பின்னாடி சொல்கிறார். சில பேர் ஏற்றுன்ருக்கோம், சில பேர் ஏற்றுக்கலை, சம்பிரதாய பேதங்கள் இருக்குது. சம்பிரதாய பேதங்கள்னு சொல்லக்கூடாது, அன்றைக்கி சொல்கிறேன், கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்குது. கைவல்ய பரத்துலேயும் மோட்ச பரத்துலேயும் கைவல்யம்ன்றத சில பேர் ஒத்துக்கிறா, சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில சங்கடங்கள் ஏற்படுறதுனால ஏற்றுக்கலை, அதெல்லாம் ஒரு சங்கடமா அப்படின்னு சில பேர் ஒத்துன்ருக்கா.
மோக்ஷபரஹா, மோக்ஷபரன்றது மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள். மோக்ஷபரன் ரெண்டு விதம், பக்தா பிரபன்னஹா. மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் பக்தன் ஒருத்தர், பிரபன்னன் ஒருத்தர். பிரபத்தி செய்து கொண்டவர்கள் பிரபன்னர்கள். பக்தி மார்க்கத்தில் செல்ல விரும்பக்கூடியவர்கள் பக்தர்கள். பிரபன்னஸ்ட துவிதா, ஏகாந்தி பரமைகாந்தி அப்படின்னு சொல்லுவார். ஏகாந்தி பரமைகாந்தி. ஏகாந்தி அப்படின்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி, இதெல்லாம் ஏகாந்தி. பெருமாள் இடத்துல எல்லாத்தையும் கேட்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர்கள் ஏகாந்தி. எல்லாத்தையும் கேட்பான். எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர்கள் ஏகாந்தி. பெருமாளிடத்தில், நாராயணன் இடத்துல மட்டும் பகவத்கீதையில் வருது, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. ஆர்த்தா அப்படின்னால் இழந்ததை கேட்டு பெறக்கூடியவர். ஜிக்ஞாசு அப்படின்னால் தெரிந்து கொள்வதற்காக எம்பெருமானிடத்திலே சேரக்கூடியவர்கள். அர்த்தார்த்தி புதிதாக ஒரு பொருளை அடைய வேண்டி எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள். ஞானி எதுவுமே வேணாம், கிருஷ்ணன் மட்டும்தான் வேணும். வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏகாந்தி பரமைகாந்தி. பரமைகாந்தி ரெண்டு பேர். திருப்த ஆர்த்த பேதாத், ஆர்த்தஸ்வரத்திலே கூப்பிடும் அளவிலே. பகவத் விஷயம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ஒரு செகண்டு கூட இந்த பிராகிருத லோகத்தில் இருக்க முடியாது, என்னை அழைத்து கொண்டு சென்று விடு அப்படின்னு ஆர்த்தி பிரபத்தி பண்ணும், ஆர்த்த பிரபத்தி பண்ணும். என்னால் முடியலப்பா, என்னால் வாழ முடியல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, வேதம் 100 பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆதலால் பிறவி வேண்டேன், பசி மூப்பு பிணி துன்பம் இதெல்லாம் இருக்குது, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், என்னை கூட்டுன்னு போயிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆர்த்தி. ஆர்த்தகா, ஆர்த்த பிரபத்தி செய்து கொண்டவர். திருப்த பிரபத்தி அப்படின்னால் ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம். சுவாமி மோட்சம் எனக்கு வேணும், வாஸ்துவம், உங்கள்கிட்ட பரநியாசம் பண்ணிவிட்டேன், நீங்கள் எனக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறேன், வாஸ்துவம், இப்போல்லாம் கொடுத்துடாதீங்க, எனக்கு பேரம்பேத்தியெல்லாம் நான் பார்க்கணும், அப்புறமா எனக்கு 90 வயசு போட்டிருக்கேடா வரோம், அப்போ வரோம், இப்போ வேண்டாம், 90 வயசில் வரோம், அப்போ என்னை கூட்டின்னு போயிடும், அடுத்த ஜென்மம்லாம் வேண்டாம் சாமி, என்னால் தாங்க முடியாது, இப்போ தான் எனக்கு ஒரு 42 வயசாகுது, இன்னும் எனக்கு என்ன வயசு போட்டிருக்கோ அப்போ வரோம், இப்போ வரவே வராதீங்கன்ற பார்த்தீங்கன்னா அதுதான் திருப்த பிரபத்தி. அதுதான் திருப்த பிரபத்தி. ஏதத் தேகாவசானே மாம் துவத்பாதம் பிராப்பய, உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ளும்படியாக செய்வாயாக. எப்பொழுது? ஏதத் தேகாவசானே, இந்த சரீரம் விழும்பொழுது. இப்போல்லாம் அது எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு, எத்தனை பேர் குடியை கெடுக்க வேண்டியிருக்கு, இப்போவே வர நீ அப்படின்னு. அடுத்தது ஈஸ்வரன். ஜீவன் முடிஞ்சா ஈஸ்வரன். ஈஸ்வரன் பஞ்சதா, பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் அப்படின்னு ஈஸ்வரன் 5 விதம். பர ஏகதா, இதெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக பின்னாடி பார்ப்போம். ஈஸ்வர அவதாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். பர ஏகதா, வாசுதேவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர். அப்புறம் திருப்பார்கடல்னு சொல்கிறோமோ இல்லையோ, அங்கே காரியங்களை பண்ணுறதுக்காக வரக்கூடியவர். 4 விதமாக வராருன்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் 3 விதமாக வரான்னு சொல்கிறா. அதாவது வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள்னு சொல்கிறா, சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள்னு சொல்கிறா. இதுலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பட்டர் ஒரு மாதிரி சொல்கிறார், மற்றவர்கள் ஒரு மாதிரி சொல்கிறார். அதனால் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள், சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள் அப்படின்னு வியூகாவதாரம். விபவாவதாரம் நமக்கே தெரியும். மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், வாமனம், பரசுராமோ, ராமோ, பலராமோ, கிருஷ்ணன், கல்கி அப்படின்னு சொல்லிட்டு 10 அவதாரங்கள், 24 அவதாரங்கள் இருக்கிறதா விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுறது. ரகசிய சாஸ்திரத்தில், ரகசிய திரேசாரத்தில், தத்துவ நவநீதத்தில் சுவாமி தேசிகன் 39 அவதாரங்களை காண்பித்திருக்கிறார். இப்படி அவதாரங்கள்லேயும் விபவ அவதாரங்கள்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அந்தர்யாமி, நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவன், ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகைக்குள்ளேயும் எழுந்தருளி இருக்கக்கூடியவன்.
அவன்தான் நம்மளை எல்லோரையும் வழிநடத்தி செல்கின்றான். இது அந்தர்யாமி ஸ்வரூபம். அர்ச்சாவதாரம் அப்படின்னா சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதாக மூர்த்தி விசேஷா, எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியவனாக கோவில்களிலே எழுந்தருளியிருந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் அர்ச்சாவதாரம். மதுராந்தகத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும், வந்தவாளுக்கு தெரியும், இனிமேல் வராதவாளும் அவசியம் ஏறணும், இங்கே வரணும். பக்கத்துலேயே கலாசாலை இருக்குது, கலாசாலைக்கும் வந்துட்டு போகணும், பார்க்கணும், பாடசாலையும் பார்க்கணும். எல்லாமே சன்னிவேஷமே ரொம்ப நல்லா இருக்கும். ராமானுஜருக்கு கோவிலில் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், வைஷ்ணவ தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியதான சமாசிரயணம் ஆன இடம் மதுராந்தகம். ரொம்ப அழகாக இருக்கும். ராமானுஜ படித்துறையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இங்கே அவசியம் எல்லாரும் கண்டிப்பாக வந்து சேவிக்கலாம். ராமன் கல்யாண கோலத்தோடு இருப்பார். சீதா பிராட்டியினுடைய கையை பிடித்து கொண்டு மூலவர் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்தலமே. சரி, போட்டோம். அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்றது எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு பதார்த்த விபாகத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறார். இதோட இந்த கிளாஸையும் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு கிளாஸ் இல்லை, நம்ம வந்து நாளைக்கு அஷ்டமி, அதனால் கிளாஸ் இல்லை. சண்டே, நாளைக்கு அப்படியே திருப்பதி போகிறேன், அதனால் நாளைக்கு கிளாஸ் இல்லை. மண்டே அன்னைக்கு காத்தால கிளாஸ். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.